அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி அறிஞர்கள் பெரியோரும் இப்போ அவங்கள கண்ணியப்படுத்துறது என்னென்னா, முதல்ல வயது மூத்தவங்களை நல்லா கண்ணியப்படுத்துகிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. சிறியோர்களிடம் அன்பு செலுத்தாதவரும் பெரியோர்களை கண்ணியப்படுத்த மரியாதை கொடுக்காதவரும் நம்மை சேர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வின் வேதத்தை நன்கு ஓத தெரிந்தவர்கள் அவர் ஓதுவதிலும் முதன்மையாக இமாமத்து செய்வதிலும் அவங்களுக்கு சமமாக அவர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிஜ்ரத்து செய்வதிலும் அவங்க முதன்மையானவர் இருப்பாங்க. அது மாதிரி தொழுகையில் சப்ல நிற்கும் போதும் எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மசூதுங்கிறவங்க அனுபவிக்கிறாங்க. எங்களுடைய புதங்களை தடவியே நபிசன் சொன்னாங்கன்னா, வரிசையில் நீங்கள் நேராக நில்லுங்க, நீங்கள் மாறுபட்டு நிற்காதீங்க. அவ்வாறு நின்றீங்கன்னா உங்களுடைய இதயங்களும் மாறுபட்டுவிடும். உங்களோட வயது மூத்தோர்கள் அறிவியோடு அதுக்கடுத்து நிற்கட்டும். பின்பு அவர்களை நீங்கள் அடுத்த வயதோடு ஒரு ஃபஸ்ட்டு அந்த முதியோர்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நிற்கட்டும் அப்படின்ட்டாங்களாம். அது மாதிரி அவங்க எது ஒரு கனவில் ஒருத்தவங்க ஒரு சஹாபா பல் துலக்கிற மாதிரி கண்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சா, நீங்கள் முதவங்க பெரியவங்களுக்கு கொடுங்க, முதியோர்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குச்சியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முதியோர்களுக்கு கொடுங்க. ஒரு நடந்து போனால் கூட அவங்களுக்கு நீங்கள் அவங்க முன்னாடி போகும்போது நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க, அவங்கள முந்திக்கிட்டு அவங்கள தள்ளி விட்டுக்கிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டுங்களில் முதியோர்கள் ஒரு வேண்டத்தகாதவர்களாக அவங்கள அவங்கள்ட்ட எதுவுமே கேட்குறது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கண்டுக்கிறது இல்லை, அவங்கள ஒரு மூலையில் ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. அவங்கக்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். அவங்கக்கிட்ட மசூரா பண்ணணும். அவங்களையும் நம்ம அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நம்ம பண்ணோம்னா, நபி ஸல்லல்லாஹு வயதில் மூத்தோர் அறிவுடையவர்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு அதுக்குள்ளே இதை கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுங்க அப்படின்னு அவர்களை முன்னிலைப்படுத்துதல் அவர்களுக்குடைய தகுதியை இது பண்ணுறது. அது மாதிரி உங்களுக்கு சமமானவர்கள் அவங்க நபி வழியை சார்ந்திருந்தாங்கன்னா இமாமத்து செய்வாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு இமாமத்து செய்வதுலேயும் அவங்க நல்லபடியாக ஓதி ஒரு இதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வயசானவங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க தடுமாறுவாங்க அப்படின்னு நம்ம புறக்கணிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க, இதை கொடுங்க, தகுதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வீட்டில் முதியோர்களுக்கு அவங்கள ஒரு வேண்டாத பொருளாக